நான் உலக தமிழரின் வாழ்வுரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திருக்கிறேன். ராதாரவி அம்பிகா சிஎம் ரெட்டி டாக்டர்லாம் சொன்னாங்க, ஒரு தெலுங்கு சம்மேளனத்துக்கு ஒரு கட்சியை நடத்துறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழருக்கான அரசியலை செய்கிறது. அதில் இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழி வழி சிறுபான்மையாக இருக்கிற இந்த மண்ணின் வளர்ச்சிக்கு, இந்த மண்ணின் மேன்மைக்கு, இந்த நாட்டின் உயர்வுக்காக பாடுபட்ட அத்தனை பேரும் தமிழராய் ஏற்கிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்றது இல்லை. ஆனால் சமூக நீதியை சொல்லுவோம். அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலை வாய்ப்பு உரிமை, அரசியல் அதிகார உரிமை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். மொழியால் புரிதொரு தாய்மொழி கொண்டவர்களை தெலுங்கர்கள் என்றோ அல்லது மலையாளிகள் என்றோ அல்லது அவர்கள் வேறு தாய்மொழியை கொண்டவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதி நான் அல்ல என்பதற்காக இங்கு பதிவு செய்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழும் உரிமைக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழும் உரிமைக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் பேரியக்கம். இங்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இந்த இயக்கம் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவருடைய மேம்பாட்டுக்காக, அனைத்து உயிரினங்களுக்காகவும் அவரவர்களின் வாழும் உரிமைக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கம் தான். அதனாலதான் செல்வகுமார் அண்ணன், குமரேசன் போன்றவர்கள் என்னை அரசியல்வாதியாவே பார்க்கறதாவே இல்லை. அது ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்த போதும் சரி, மலேசியாவுக்கு அழைத்த போதும், பினாமுக்கு அழைத்த போதும் சரி, அவர்கள் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நான் நின்று அங்கே என்னுடைய செயல்பாடுகள், உலகளாவிய சில செயல்பாடுகளை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளம்பரம் இல்லை. நான் இப்போது கூட குமரேசன் ஒரே முறை தான் பார்த்தார். பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய தொகை, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை. அவர் இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷனுடைய அந்த காமர்ஸ் அதனுடைய தலைவராகவும் இருக்கார், வைஸ் பிரசிடண்டாகவும் இருக்கார். என்கிட்ட மலேசியா ஆஸ்திரேலியாவில் வச்சு சொல்றார், அண்ணா நான் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கொடுக்கணும், நீங்க இத்தனை கோடி ரூபாயே ஈழத்தமிழ் மக்களுக்காக, புலம்பெயர்ந்த தமிழுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க, அது ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணா எனக்கு வேண்டாம், நான் இதுவரையில் யாருக்கிட்டையும் ஒரு ரூபாய் கூட என் பொது வாழ்க்கையில் நன்கொடை என்று கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. என் கட்சிக்காரருடைய உழைப்பு, என் உறவுகள், நண்பர்களுடைய உழைப்பு, அதற்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறேன். நேரங்காலம் வருகின்ற போது நான் கேட்பேன், அப்போது உதவி செய்யுங்கள் என்று சொன்னேன். ஒரே நாள் சந்திப்புல ஒரு பெரிய தொகை, நினைச்சா ஒரு சின்னதா ஒரு பாதி படம் கூட எடுத்துடலாம், அவ்வளவு பெரிய தொகை. அதனால நான் செல்வகுமார் அண்ணன் கூட சொன்னாங்க, நமக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, அதான் ஹெல்ப் தேவை சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் சமாளிச்சிடுறேன் அப்படின்னா. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு எல்லாருடைய பேரு போய் கெடுத்துக்கிறது என்னன்னா, இங்க எவ்வளவு நட்பா இருப்போம். இந்த நட்பு ஏற்பட்ட உடனே அப்புறம் ஏதாவது ஒரு 2 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதுலதான் முரண் வரும். இந்த நட்பு முரண் எங்க வருது அப்படின்னா, இந்த குடுக்கல் வாங்கல தான் வரும். கொடுத்தா ஒரு நேரம் நல்லவன், கொடுத்து உதவி பண்ணிட்டு திருப்பி கேட்டா கெட்டவன். ஆக இதனாலதான் நான் நண்பர்கள்ட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, பொதுமக்கள்கிட்டையும் வைத்துக் கொள்வதில்லை, வணிக நிறுவனங்களிடத்திலும் அப்படி எதையும் வைத்துக் கொள்வதில்லை, குறிப்பா அந்த கார்பரேட் பெரும் முதலாளிகள். அதனால பெப்சி கோக் நிறுவனம் கங்கை கொண்டான்ல தண்ணியை உறிஞ்சி வித்தாங்க. தாமிரபரணி தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஆறு, அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அம்மையார் ஜெயலலிதா போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க, மீறி போனேன். அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியுமே, நான் சொல்றதை கேட்காம மீறி போறியான்னு சொல்லி எனக்கு ஃபயரிங் ஆர்டர் கொடுத்து நட்டிச்சார்ஜ். நியூஸ் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ரத்தம் ஆறா ஓடும். எனக்கு அன்னைக்கு விழுந்த அடி தான் முதுகெலும்பு, இன்னும் அதிக நேரம் உட்கார முடியாது. பிஸ்னஸ் கிளாஸை பற்றி ஜான் சொன்னார் நண்பர். பிஸ்னஸ் கிளாஸ் பணம் இருக்குன்றது பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை. எனக்கு காவல்துறையினுடைய தடியடியில் எனக்கு முதுகெலும்பு அந்த ஃபைனல் கார்டு பாதிக்கப்பட்டது. அதனால நான் அதிக நேரம் உட்கார முடியாது. அதனால தான் கடனை வாங்கியாச்சு பிஸ்னஸ் கிளாஸில் போய் அந்த நிகழ்ச்சி, தமிழுக்கான அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால அந்த தண்ணியை உறிஞ்சி இது பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அதே பொதுநல வழக்காக போட்டு இன்னைக்கு அதை நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அது பன்னாட்டு நிறுவனம். அந்த நிறுவனம் என்கிட்ட தமிழ்நாட்டிலேருந்து அரசியல்வாதி மூலமாக பல கோடிகள் பேசினாங்க. அதே மாதிரி கத்தி படம், லைக்கா ப்ரொடக்ஷன், இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின. இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய், அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையாக தரோம், உங்கள் கட்சியினுடைய அத்தனை ஆஃபீஸ் பேரருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதனால்தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தருகிறார். அவருக்கும் அவருடைய தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கும் அருமை நண்பர் ஜான், அவர் வேலை செய்கிறது மாற்று அன்னைக்கு தான். ஆனால் அவர் என்னுடைய உழைப்பை அங்கீகரித்து பல பத்திரிகை நண்பர்களிடத்தில் இப்படி போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் நாம் ஊடகம் தர்மத்தோடு ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனங்கள். அதனால அங்கே ஸ்டெண்ட் மாஸ்டரில் தொடங்கி நான் கதாநாயகியாக பார்த்து வியந்து பாராட்டிய மேடம் அம்பிகா மேடம் அவர்கள், அவருடைய சிஸ்டர்
ராதா மேடம், அதுமாதிரி சிஎம்கே ரெட்டி சார், அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய கிளினிக் நடவடிக்கைகள் எனக்கு தெரியும். ஒரு புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனை, பெரிய செல்வந்தர். ராதாரை ஒன்றும் சொல்லவே வேண்டாம். பல காலகட்டங்களில் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக சொல்லி எனக்கு ஒரு சமூகத்தில் திரைத்துறையில் எனக்கு வந்து திரைத்துறைக்கு எனக்கும் கொஞ்சம் மோதல் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கலைஞரே சட்டமன்றத்தில் ஏற்று கேட்டவன், மாநாட மயிலாட நிகழ்ச்சிகளிலே அங்கே மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லையே என்று கலைஞரே ஏற்று கேட்ட சட்டமன்றத்தில். உடனே அவர் மைக்கு அவருக்கே உரிய பண்ணலை. அதுதான் தமிழக மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சிட்டாரு. அவர் சொல்லாமல் உடனே என் பங்காளி துரைமுருகனை விட்டு எனக்கு பதில் சொல்ல சொன்னார். அதனால் இங்கே நம்முடைய இயக்குனர் அவர் அறிமுகம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேரோட நான் பழகிறேன். இருந்தாலும் நெருக்கமான பழக்கங்கள் இல்லை. கொஞ்சம் திரைத்துறை எட்டை தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். செல்வகுமார் அண்ணன் தான் கொஞ்சம் அப்பப்போ கொண்டு வந்து நெருக்கமாக வர்றாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக அவங்க சொன்ன மாதிரி சரியான நேரத்திற்கு வந்து காத்திருந்தீங்க. நானும் அதே மாதிரி தான் 9:30 மணி வலசரவாக்கம் வீடு, அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுட்டேன். அண்ணன் தயாராக இருக்கேன் வரலாமான்னு. 10:20 ஏதோ ராகுகாலம் எம்மகண்டெல்லாம் பார்க்குறாங்க. 10:20க்கு நீங்கள் வந்தால் போதுனாரு. நான் 10:15க்கே வந்துட்டேன். நானும் நேரத்தை நிர்வாகத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய என்பது உங்களுக்கு தெரியும்.